ஆவா குழு போதைப்பொருள் விஷயங்கள் இதுகள் எந்த தொடர்புலையும் நீங்கள் சம்மந்தப்படையில்லை. நம்ப தகுந்த ஆதாரங்களோட ஒருத்தன் பொது வழியில வந்து நிரூபிச்சிங்களா இருந்தால் அந்த நிமிஷத்துல நான் அரசியல் பேசுறதை விட்டுட்டு வீட்டை போய் இருக்கணும்னு நான் சவாலா விட்டுருக்கேன். பகிரங்கம் கிட்டத்தட்ட அருண் சித்தார்த் அணுகி இருக்காத கட்சிகள் இல்லை என்ற நிலைமை ஒன்று இருக்குது இலங்கை. இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கிற போதைப் பொருள் வலையமைப்பு பின்னால இருக்கிற பெரும்பாலான முன்னாள் புலிகள். அது தெரியுமா உங்களுக்கு? நான் எங்கிட்ட டீடைல்ஸ் இருக்கு, நாங்க தேடிக்கொண்டே இருக்கோம். ஏனென்றா உங்களை தவித்திருக்கிறார்கள் என்ற காரணம் வந்து அது வெறுமனே சாதிய அடிப்படையில தான் நடந்ததுன்னு சொல்றீங்க. அப்ப எங்களுடைய ஆளு நம்பிக்கொண்டு ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு போனான். 90% இந்த இயக்கங்கள்ல போய் அடிபட்டது புலிகள் எங்கட ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவன். அவனுக்கு தெரியல இவன் எங்கட 137 வருஷம் சட்டம் போட்டு படிக்க விடல. இலங்கையில தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு ஒடுக்குமுறை ஒன்று இருக்குன்னு நீங்கள் பார்க்கலையா? சிங்கள பௌத்த பேரினவாத ஒடுக்குமுறை ஒன்று இருக்குன்றதை நீங்கள் கவனிக்கலையா? சிங்கள ஒரு ஆள் வந்து யாழ்ப்பாணத்துல வாழ்றது நீங்க விடுறீங்க, இது கத்துறீங்க. என்னத்துக்கு என்ன பௌத்த மயமா சிங்கள மயமாக்கல் என்று உலகளாவிய சகல நாடுகள்ல நீங்க போய் வாழ்றீங்க. அந்த நாடுகள் எவனும் சொல்லல இது எங்களுடைய தாயகம், நீ வழியில போகும். ஆதியத்துக்கு எதிரான ஒடுக்குமுறைக்கு எதிராக குரல் எழுப்புற நீங்கள் ஒரு இனத்தை ஒடுக்கணும் என்று சொல்லக்கூடியவர்களோடு என்னென்று நீங்கள் ஒரு கூட்டு அமைப்பை உருவாக்கி இருக்கீங்க. விக்னேஸ்வரன் மகள்மார் 2 பேரும் வாசுதேவ நாணயக்காரோட மகனையும் மரி பண்ணலாம். சரியா? சுமந்திரன் மகன் வந்து ஒரு சிங்கள பெண்ணைத்தான் திருமணம் முடிச்சிருக்கிறார் காதலி. இன்றைக்கு இலங்கையில இருக்கிற எந்த ஒரு சமூகமாவது என்ன நலவர் சமூகம் உண்டோ பறையர் சமூகம் உண்டோ சொல்றத விரும்பும் என்று நீங்க நினைக்கிறீங்களா? நான் அரசியல் செய்யறதால உங்களுக்கு தெரியும், என்னுடைய மனைவியை பொது வழியில கேவலப்படுத்திருக்கிறார். என்னுடைய அம்மாவை எத்தனை பேர் இந்த டிஎன்ஏ இளைஞர் அமைப்பு சொல்ற ஒருத்தன் இருக்கிறான். என்னுடைய அம்மாவை மிக கேவலமா தூசணத்தால எல்லாம் பேசி டிஜிட்டல் மீடியா மகளோட சேர்ந்து களமிறங்கி இருக்கிறீங்க. இவைய இப்ப முன்ன போறது அருண் சித்தார்த்தோட இல்ல, ஒரு தென்னிலங்கையில இருக்கிற பவர்ஃபுல்லான ஒரு மீடியா மோகுலோடு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டோடு. நாங்கள் மற்றொரு கலந்துரையாடலில் நமக்கு மிகவும் அறிமுகமான இலங்கையில் குறிப்பாக தமிழ் பகுதிகளின் அரசியலில் அதிர்வுகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்ற நன்கு அறியப்பட்ட அருண் சித்தார்த் அவர்களோட இணைகின்றோம். வணக்கம் அருண் சித்தார்த். வணக்கம். அருண் சித்தார்த்துடைய அரசியல் பயணம் என்றது ஒரு நீண்ட பயணம், பல்வேறு நெளிவு சுழிகளையும் கொண்டிருக்குது. இன்றைக்கு கிட்டத்தட்ட அருண் சித்தார்த் அணுகி இருக்காத கட்சிகள் இல்லை என்ற நிலைமை ஒன்று இருக்குது இலங்கையில. இப்பொழுது உள்ள தெரிவு எவ்வளவு தூரம் நிலைக்கும் என்று நீங்க நினைக்கிறீங்க? அது உண்மைதான். என்னன்னா எங்களுக்கு ஒரு பல்லாயிரக்கணக்கான வருட பிரச்சனை ஒன்று இருக்கு. உங்களுக்கு தெரியும், நான் நடுவிலும் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் சாதிய ரீதியான ஒடுக்குமுறைக்கு எதிராகத்தான் நான் பேசிக் கொண்டிருக்கேன். அந்த ஒடுக்குமுறைக்கு உள்ளாகிற ஒரு சமூகம் ஒன்றில இருந்துதான் நான் வழியில வாரேன். அந்த சமூகத்தை நான் பிரதிநிதிப்படுத்துறேன். ஆகவே எப்பவுமே நாங்க அந்த ஈக்குவலி ட்ரீட்டட், சமமாக எங்களை யார் நடத்துவார்கள் என்ற பாக்குற தான். எனக்குன்னு ஒரு கதை இருக்க வேணும். நான் நேரடியா எந்த ஒரு அரசியல் தலைவரோட டீல் பண்ணினா எனக்குன்னு ஒரு ஸ்டோரி இருக்க. அவர் சொல்றாரு, இவர் சொல்றாரு, ரணில் அப்படி இந்த இப்படி அப்படி என்றதை விட நான் நேரடியாக எனக்குன்னு ஒரு இது இருக்க வேணும்ன்றதுக்காக நான் எல்லாரோடையும் போய் இந்த என்னுடைய பிரச்சனையை நீங்க ரெக்கக்னைஸ் பண்றீங்களா, அங்கீகரிக்கிறீங்களா, பிரச்சனை இருக்குதுன்றது, இதுக்கு தீர்வு கொடுக்கணும் என்று நினைக்கிறீங்களா, ஓமண்டா நாங்க வேலை செய்யலாம் என்ற ஒரு அடிப்படையில தான் எல்லாரோடையும் போய் பார்த்தது. அது நான் பிள்ளையாண்டு நினைக்கல. என்னுடைய கோஸ், என்னுடைய பிரச்சனையை அங்கீகரிக்கிறவர்களிடம் என்ன ஈக்குவலி சமமாக பங்குதாரரா என்னை ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு இடமா பார்த்தா எனக்கு இப்ப கடைசியில இந்த இடத்துல வந்து நின்று இருக்கு. ஜனதா கட்சி, தாயக மக்கள் கட்சி என்று நான் வந்த பிறகு அந்த மாற்றங்களை எல்லாம் செஞ்சிருக்கிறேன். நான் அந்த கட்சிக்கு நீங்கள் ஒரு இடதுசாரி பின்னணியில இருந்து வந்த நீங்கள், உங்கள் தந்தையாரும் சீன கம்யூனிஸ்ட் கட்சி இருந்தவர், அதுல முக்கிய செயற்பாட்டாளராக இருந்தவர். உங்களுடைய இந்த பயணத்துக்கு அனுகூலமாகவும் உங்களோட கொள்கையை பெரும்பாலும் ஏற்றுக்கொள்பவர்களாகவும் இருக்கிறவர்கள் கூடுதலாக இடதுசாரி சிந்தனையாளர்களாகத்தான் இருக்க முடியும். அப்படி இருக்கைக்குள்ள உங்களுடைய முதல் தெரிவு முன்னிலை சோசலிச கட்சியாக இருந்திருக்கு. அதுல இருந்து இந்த கட்சி வந்து முற்றிலும் அதற்கு மாறான கருத்துக்களோட இருக்குது. அப்படி நீங்கள் இந்த கட்சியோட உங்களை இணைச்சு கொண்டீர்கள். அந்த மாற்றம் எப்படி நடக்குது? இல்ல, என்னுடைய அப்பா ஒரு இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியின் சண்முகதாசன், ஸ்தாபகரான சண்முகதாசனோட இணைந்து பயணித்தோரா. சீனாவில ஆயுத அரசியல் பயிற்சி பெற்றோரால் என்னுடைய தந்தை மாவோட காலம். இப்ப அந்த இடதுசாரிய பின்னணியில தான் முதலாவது என்னுடைய தெரிவாக இருந்தது ஒரு இடதுசாரிய கட்சி. அந்த நேரத்துல முன்னிலை சோசலிச கட்சியோட நான் இணைஞ்சேன் இன்றைக்கு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னுக்கு. ஆனா அங்க போய் இணைஞ்சு பார்த்ததுல பல குறைபாடுகள் அதுக்கு இல்ல. எங்களுக்கு அதை தொடர்ச்சியா அதை
முன்னுக்கு கொண்டு போக முடியாமைக்கான பல காரணங்கள். இடதுசாரிகள் என்று சொல்ற இன்றைக்கு யாழ்ப்பாணத்துல செயல்படுற பல கட்சிகள், பல நபர்கள் உள்ளுக்கு போய் நீங்க சேர்ந்து வேலை செய்ய தொடங்குவங்களும் அப்பட்டமான சுயநலவாதிகளாகவும் தங்களுடைய சுயநல அரசியல் தேவைகளுக்காக இந்த இடதுசாரியத்தை ஒரு கவரா வச்சு கொண்டு அவர்கள் வேலை செய்யறத கண்கூடாக பார்க்கலாம். ஒன்று. ரெண்டாவது பாருங்க, அந்த இடதுசாரிகள் என்று சொல்ற ஆக்கள் இந்த கட்சிகள்ல என்றைக்குமே நீங்க புதுமுகங்களை பார்க்கலாம். ஒரு 4 பேர் இருப்பினும் அந்த 4 பேர் தான் எப்பவும் உங்களுக்கு தெரிஞ்சு கொண்டே இருக்கணும். இந்த வலதுசாரிய கட்சிகளை விட மிக மோசமான ஒரு ஒடுக்குமுறை ஒன்று அதுக்குள்ள இருக்குது. ஏன்னா அதுக்குள்ள கன பேர் அறகுறையான அறிவுகளோட சும்மா அந்த லெனின மார்க்ஸ் 4 புத்தகத்தை படிச்சு போட்டு அதை ஒப்பிக்கிறதே தவிர எந்த விதமான பிராக்டிக்கலான களத்துல வேலைகளோ இல்ல உண்மையிலேயே ஒரு மக்களுக்கான இதுகளோ அவைகிட்ட இல்ல. அதான் உண்மை. முன்னிலை சோசியலிச கட்சியோட வேலை செய்யல ஒரு போன பண்ணி நான் ஒரு 2017ஆம் ஆண்டு அரஸ்ட் பண்ணப்படக்கில்ல, கட்சி உதவி செய்யவும் இல்லை. நான் வெளியில வந்த அப்புறம் எனக்கு போன் அடிச்சு சொல்லி நீங்க அந்த குமார் குணரத்னத்தோட இருக்கிற படம் ஒன்றும் கூட முகநூல்ல இருக்குது, அதே ஒரு இது பண்ணுங்க, நகர்த்தி விடுங்க. என்ன நடந்தது, கட்சியில வேலை செய்யற ஒருத்தனுக்கு அந்த இதெல்லாம் இல்ல, தங்களுக்கு எப்படி இமேஜ பாதுகாத்துக் கொள்றேன். பிறகு யாழ்ப்பாணத்துக்கு இவைக்கு ஒரு யாழ்ப்பாணத்துல வேலை செய்யணும், யாழ்ப்பாணத்துல பிறந்த யாழ்ப்பாணத்துல வளர்ந்த யாழ்ப்பாணத்துல இருக்கிற ஒரு இளைஞனை தங்களோட கட்சிக்கு ஒரு அமைப்பாளரா போடுறதுக்கு கூட அவைக்கு முடியல. அப்கண்ட்ரியில இருந்து மலையாளத்துல இருந்து ஒரு ஆளை தான் கொண்டு யாழ்ப்பாணத்துல இந்த நேரமே நியமிச்சு அவர் தான் யாழ்ப்பாணத்துக்கு பொறுப்பு. அவருக்கு யாழ் மண்ணை பத்தியும் தெரியா, யாழ்ப்பாணத்தை பத்தியும் தெரியா, இதுக்குள்ள வர இந்த ஊர் எங்க இருக்கு இங்க சிந்தனம். இன்றைக்கு ஜேவிபி தான் செய்து பாருங்க. ஜேவிபிலையும் இன்றைக்கு வரைக்கும் இவியல் ஒரு பெரிய கட்சியாக தங்களை காட்டிக்கொண்டு இன்றைக்கு எங்களுக்கு மக்கள் ஆதரவு அது இது உலகம் பூரா இது பண்ணினாலும் யாழ்ப்பாணத்துக்கு பாருங்க இன்றைக்கும் இந்த இன்றைக்கு ஜேபி என்பிபியா மாறி இருக்கு தானே தேசிய மக்கள் சக்தியாக. தேசிய மக்கள் சக்திக்கு இன்றைக்கும் யாழ்ப்பாணத்தில் ஒரு அமைப்பாளரை தேடிக்கொள்ள முடியவில்லை. யாழ் இளைஞன் ஒரு ஆள் இன்றைக்கும் ராமலிங்கம் சந்திரசேகரன் தான் யாழ்ப்பாண மாவட்ட அமைப்பாளராக அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். ராமலிங்கம் சந்திரசேகரன் யாழ் மாவட்டத்தில் பிறந்து யாழ் மாவட்டத்தை சேர்ந்த ஒருவர் அல்ல, அவர் ஒரு மலையகத்தை சேர்ந்தவர். இப்ப எங்களுக்கு இதுல நான் பிரதேசவாதம் பேச வரையில, ஆனால் இவர்களுக்கு அந்தந்த பிராந்தியத்துல கூட ஆக்களை தெரிவு செய்ய முடியல. உங்களை தவித்திருக்கிறார்கள் என்ற காரணம் அது வெறுமனே சாதிய அடிப்படையில தான் நடந்ததுன்னு சொல்றீங்களா? சாதி பிரதானமானது சாதி. இடதுசாரி கட்சிகளிடமும் அல்லது இடதுசாரி சிந்தனை உடையவர்களிடமும் இந்த சாதிய மனோபாவம் இருக்குன்னு சொல்றீங்களா? இடதுசாரி கட்சிகள் என்னைய தவிர்க்கிற காரணம் யாழ்ப்பாணத்துல வடக்கு இயங்குற இடதுசாரி கட்சிகள் நீங்க வடிவாவியல் அனலைஸ் பண்ணி ஆராய்ஞ்சு பாருங்க. அவையில் அந்த நழுவுற மீனுக்குள்ள வலுவுற மீன் என்று சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடுல தான் இருப்பேன். இப்ப ஒரு சித்தாந்த ரீதியாக பாசிசம், புலிகளிட பாசிசம் என்றதை நான் சொல்றேன். அது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவத்தினூடாக, என்னுடைய ஆய்வினூடாக, படிப்பு, நான் வாழ்ந்த வாழ்வியலூடாக, புலிகளோட செயல்பாடுகூடாக நான் வந்த இடம். அப்ப அவையில கேட்டு பாருங்க, அவை அப்படி சொல்ல மாட்டேன். புலிகளையும் சமாளிச்சு, இலங்கை அரசையும் சமாளிச்சு, ஒரு மாதிரி தங்களுடைய இருப்புக்காக சமாளிச்சு கொண்டு போவிடமே தவிர அச்சொட்டான இது சொல்ல மாட்டேன். அப்ப சமூகத்துல ஒரு தவறொன்று நிகழும் பொழுது இடதுசாரிகள் தான் முதல்ல குரல் கொடுக்கிறது. எங்களோட ஊர்கள் எல்லாம் என்ன இது எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, முதல்ல முன்னுக்கு வர்றது ஒரு கம்யூனிஸ்டா இருப்பேன். அப்ப இவியல் அந்த பண்புகள் எல்லாம் இப்ப இருக்கிறார்கள். இவியல் சமாளிச்சு கொண்டு தங்களுடைய இவியல் அப்பட்டமான வலதுசாரி தனம் தான் உள்ளுக்குள்ள இருக்கு. கிட்டத்தட்ட மனோரஞ்சன் கனடாவில் உள்ள மனோரஞ்சன் இடதுசாரிகள் பற்றி ஒரு கருத்தை வெளியிட்டு இருந்தார். அதுல அவருடைய சிந்தனை ஒரு நல்ல ஒரு வார்த்தையை பாவிச்சிருந்தார். சிந்தனைகள் இறுக்கி விட்டுதான, புதிய சிந்தனைகள் இல்லையே. கிட்டத்தட்ட அதே குற்றச்சாட்டு தான் நீங்களும் வைக்கிறீங்களோ? இவியல் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற வேணும். காலம் இன்றைக்கு லெனின் சொன்ன சுய நிர்ணயம் இன்றைக்கு இல்ல. இன்றைக்கு எவ்வளவோ மாறிட்டு, இன்றைக்கு சீனா மாறிட்டுது, ரஷ்யா மாறிட்டுது, எவ்வளவு கியூபா மாறிட்டுது, எவ்வளவோ மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. இவையில் அப்படி எல்லாம் இல்ல. மற்றது இவைக்கு உண்மையிலேயே இவையே இடதுசாரிகள் என்றது நாங்கள் பார்க்கிறது மக்களுக்காக முன்னுக்கு வர வேண்டியா. இதே பாருங்க, நீங்க தெரிவு செய்த விஷயத்துக்காக தான் முன்னுக்கு வரீங்க. மக்களுக்காக முன்னுக்கு வர, தங்களுக்கு எது கம்ஃபர்டபுளான, தங்களுக்கு எது சௌகரியமானதோ புதிய சமூக ஆய்வுகளை நடத்துறதையோ அல்லது சமூக பரிசோதனைகளை செய்யறதையோ அவர்கள் தயாரில்லை. குறைஞ்சபட்சம் தங்கட கட்சிக்குள்ள ஒரு புது இளைஞனை உள்ளுக்கு விட தயாரில்லை. தெரியுமா, நான் உங்களுக்கு பேர் சொல்ல விரும்பல, அழகில்லை என்ற என்னுடைய தந்தையின் காலத்துல இருந்து இடதுசாரி அரசியல் செய்யற ஒரு தலைவர் ஒரு ஆள் இருக்கிறார் யாழ்ப்பாணத்துல. மிக பழமையான இடதுசாரி, புத்தகங்கள் நிறைய எழுதி இருக்கிறார்கள். அவர்களுடைய ஒரு போராட்டம் உண்டு. ஒரு சமூக பிரச்சனைக்கு ஒரு குப்பை இஷ்யூ வைங்க, ஒரு குப்பையை கொண்டே கொட்டுறாங்க, இந்த இடத்துல இது கொட்டக்கூடாது, சரியில்லை என்று ஒரு யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்ட்ல இன்றைக்கு ஒரு பிக்கெட்டிங் உண்டு, ஒரு போராட்டம் உண்டு ஒழுங்கு பண்ணி இருக்கிறோம். அப்ப நாங்களும் கூப்பிடாமலே இது ஒரு சமூக பிரச்சனை தானே. இப்ப குப்பையை கொண்டு எங்களோட ஏரியால இப்ப கல்லுண்டா வழியில கொட்டுறாங்கன்னா அந்த மக்களுக்கு பிரச்சனை. அப்ப இது சரியான முறையில காலிகா வட்டல் நடக்கணும். சமூக பிரச்சனைக்காக இவங்க ஒரு
போராட்டம் நடத்துறோம். இப்ப நாங்களும் போய் போறோம். நாங்க ஒரு 5-6 பேர் எங்களுடைய அமைப்புல ஒரு போர்டுகளை கொண்டு போனோம். இவங்க எங்களை அந்த இடத்துல காய் வெட்டுறோம்னு சொல்றது, நீங்க என்னத்துக்கு வந்து நீங்க தள்ளி நில்லுங்க, நெஞ்சால் தள்ளி நில்லுங்க அந்த மாதிரி. அவைய விரும்பவே இல்லை நாங்க அதுல பங்கேற்றது. அப்ப அதுல இருந்து என்ன விளங்குதுன்னா, அவைய அந்த ஒரு இஷ்யூ பேஸ் பொலிட்டிக்ஸ் சொல்ற ஒரு இஷ்யூ ஒன்றை பிடிச்சு கொண்டு இந்த இஷ்யூவை நான் தான், இந்த இஷ்யூ வந்தா எனக்கு தான், நான் தான் இந்த இதுக்கு போறாரு. அருண் சித்தார்த் என்னத்துக்கு சாதிய பேசணும்? நாங்க இருக்கிறோம் தானே கனகாலமா பேசி கொண்டிருக்கிறோம். புதிய மார்க்சிஸ்ட் லெனினிச கட்சி மீதுதான் இந்த குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அவையிட இப்ப நான் நேரடியாக சொல்றேன், அவையிட ஒரு இளைஞன் ஒரு ஆள், அவருடைய பேர் என்ன தனுஜன் ஒரு ஆள். அப்ப நாங்க இவளை பற்றியெல்லாம் எழுதுறோம் இல்ல பொது இடங்களை காய்க்கிறோம். இந்த இவளோட செயல்பாடுகள் மக்கள் மத்தியில எந்த அதிர்வுகளையும் ஏற்படுத்தல், சலனம் படுத்த, நாங்க சலனம் எங்களுடைய இதுகள் சலனப்படுத்து. அதனாலதான் பல பேர் இப்ப இவர் ஒரு இடத்தை எழுதுறாரு, நான் பாக்குறேன் சும்மா இருந்த அருண் செத்தார் என்னையதான் தாக்குறேன். அவர் ஒரு சமூக போராளி என்ன இப்படி அப்படியே அந்த அபியூஸ் பண்றதான் வேலை. இப்ப தமிழ் தேசியம் என்று சொல்லி வெளிநாடுகள்ல இருந்து மெட்ராக்களை அபியூஸ் பண்றார்கள் இருக்கு, நம்ம அவதூறு ஆபாசம் எழுதுறார்கள். அதே இதைத்தான் நீங்களும் செய்யணும். இடதுசாரியம் தான் புத்தகங்கள் வாசிக்கிறதுக்கும் அறிவு ரீதியா சிந்திக்கிறதுக்கும் வாத விவாதங்கள் செய்யறதுக்கும் தர்க்கங்கள் செய்யறதுக்கும் கற்றுக் கொடுத்ததுங்க. இவைய பயம் உங்கள் மீது தொடர்ந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் வச்சு வைக்கப்பட்டு கொண்டு வருது. அதை நீங்களும் தொடர்ந்து மறுத்து கொண்டுதான் வாரீங்கள். சொல்லுங்க, நான் என்ன சொல்றேன்னா, குற்றச்சாட்டு யாரும் மேலையும் வைக்கலாம். புத்த பகவான்ல இருந்து உலகத்துல இருக்கிற அதிகம் மகாத்மா காந்தியில சகல பேர் மேலையும் குற்றச்சாட்டு இருக்கு. இன்றைக்கும் நம்ப தகுந்த ஆதாரங்களோட ஒருத்தன் பொது வழியில வந்து நிரூபிங்க பாப்போம். நிரூபிச்சிங்களா இருந்தால் அந்த நிமிஷத்துல நான் அரசியல் பேசுறதை விட்டுட்டு வீட்டை போய் இருக்கணும்னு நான் சவாலா விட்டுருக்கேன். பகிரங்கம் ஒருவர் குற்றம் நிரூபிக்கப்படும் வரை அவர் சுத்தவாளி என்றது சொல்லுது. குற்றங்கள் நிரூபிக்கப்படவில்லை என்றதுக்காக குற்றங்களே செய்யல என்ற வாதத்தை நீங்கள் எப்படி பாக்குறீங்க? அந்த வாதத்துக்கு நான் வரல. அதான் நான் சொல்ல இப்படி சொல்ல அருண் சித்தார்த்துக்கு அரசு ஆதரவு இருக்கு. ஆகவே அவற்ற குற்றங்கள் எல்லாம் மறைக்கப்படலாம், நீதிமன்றத்தில் அவர் தண்டிக்கப்படாமல் இருக்கலாம். ரைட், நான் உங்களுக்கு சவால் விடுறேன் தானே. யாராவது ஒரு நீங்க நான் செஞ்சதா சொல்ற ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு ஆதாரத்தோட பொது வழியில நிரூபிங்க. நான் அந்த நிமிஷத்துல இருந்து என்னுடைய அரசியலை விட்டு ஆவா குழு போதைப் பொருள் விஷயங்கள் இதுகள் எந்த தொடர்புலையும் நீங்கள் சம்மந்தப்படையில இல்ல. நான் சம்பந்தப்பட்டிருக்கிறேன். ஆவா குழு என்று சொல்லல. நான் அந்த இளைஞர்களோட வேலை செய்திருக்கிறேன். அவர்களுக்கு சைக்கோ சோஷியல் ப்ரோக்ராம் நடத்தி இருக்கிறேன். அவர்களுக்கு வேலைகளுக்காக இடங்களுக்கு அவர்கள் வேலைகள் எடுத்து கொடுத்திருக்கிறேன். அவர்களுடைய பெற்றோரோட செஞ்சிருக்கிறேன் வேலை கவுன்சிலிங். அவர்களை பெற்றோட கொண்ட முன்னாள் ஆளுநர்கிட்ட விட்டு இருக்கிறேன். என்ன பிரச்சனை பாருங்க. இது நான் திருப்பி சொல்றேன். இது ஒரு போஸ்ட் ட்ரூமேட்டிக் டிசார்டர், PTSD என்று சொல்ற உலகளாவிய ரீதியில யுத்தங்கள் நடந்த சகல இடங்களையும் இப்படியான ஒரு வன்முறையான சமூகம் வந்து உருவாகும். இது ஸ்டடீஸ்ல இருக்கு. இது ஒரு ஆய்வு. இது சரியாக அட்ரஸ் பண்ணப்படும். நீங்க சரியா இதுக்கு நீங்க மறந்தே இன்னொன்று சொல்லுங்க. இன்றைக்கு ஆவா பிரச்சனை இன்றைக்கு இருக்கா? அன்றைக்கு மாதிரி முக்காவாசி இல்லாமல் ஆக்கினதுனா இன்றைக்கு ஆவா பிரச்சனை ஒன்று வந்தா நீங்க அதுக்கு பின்ன வடிவா தேடி பாருங்க. புலம்பெயர் தேசத்துல இருந்து எவனாவது ஒருத்தன் மிஸ்யூஸ் பண்ணிருப்பான் காசு கொடு. முக்காவாசி இந்த வட்டு குத்துக்கு பின்னால இந்த ஐரோப்பிய நாடுகள் இருக்கிறார்கள் தான் இருக்கிறாங்க. ஒரு சேவையாக செய்ய வழிகிட்டதை உங்களை நீங்கள் ஆவா குழுவோடையோ அல்லது இந்த போதைப் பொருளோடைய தொடர்புடையவராக இலங்கையில போதைப் பொருள் இல்லாத சிறைச்சாலை கிடையாது. இலங்கையில உலக நாடுலேயே போதைப் பொருள்களும் சிறைச்சாலைகளும் இப்படித்தான். இலங்கையில போதைப் பொருள் இல்லாத ஒரே சிறைச்சாலை யாழ்ப்பாண சிறைச்சாலை. அதுக்கு பின்னால இருந்தது நானும் என்னுடைய அமைப்பு. நீதிமன்றத்துல நான் சொன்ன நீதிபதிக்கு முதல்ல நீங்கள் சிறைச்சாலையில் இருக்கிற போதைப் பொருளை இல்லாமல் ஆக்குங்க. நீங்க எங்களுக்கு சொல்றீங்க ரட்சித பந்தனாக்காரன், அதாவது பாதுகாப்பு சிறையன். அங்க போன ஒரு பாதுகாப்பு இல்ல. ஒரு சிகரெட் குடிக்காத பையன் கூட ஒரு இளைஞன் ஒரு ஆக்சிடென்ட் பட்டு உள்ளுக்கு போனா அங்க சகலதும் இருக்குது பழகிறதுக்கு. சிகரெட்ல இருந்து சகல போதைப் பொருள். அப்போ ஒரு ஆபத்தான இடமா இருக்குது. இது என்னுடைய சிறைச்சாலை. இது யாழ்ப்பாணத்துல என்னுடைய நான் போறதுக்கு இருக்கு. நாளைக்கு என்னுடைய மகன் போகலாம், ஒரு ஆக்சிடென்ட் பட்டவனும் போகலாம். குற்றம் செஞ்சுதான் சிறைச்சாலை போகணும் இல்ல. அண்டு நான் சூப்பரிண்டென்ட் ஆஃப் பிரிசனுக்கு கதைச்சு நீதிமன்ற அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச அவர்களுக்கு நேரடியா நான் சொல்லி ஜட்ஜுக்கு சொல்லி அதுக்கு பிறகுதான் அவர்கள் மொஹான் கருணாரத்ன ஒரு சிங்கள பிரதேசத்துல இருக்க ஒரு நேர்மையான ஆபீசரை சூப்பரிண்டென்ட் ஆஃப் பிரிசனை அனுப்பி முழுக்க யாழ்ப்பாண சிறைச்சாலை துடைச்சட்டு வலிச்சொடிக்கப்பட்டது. இன்னைக்கு நாங்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். யாராவது இந்த அதிகாரிகள் உள்ளுக்கு கொண்டு போய் கூடுதல் அதிகாரிகள் கொண்டு போற ஆட்கள் இருக்கிறாங்க போதைப் பொருட்கள் உள்ளுக்கு. அது அப்படித்தான் அது உள்ளுக்கு போறது. நான் அந்த ஜட்ஜிட்ட சொன்னா நீங்க ஒரு ஐடென்டிபிகேஷன் பேரட் கொண்டு வைங்க, அதே அடையாள அணிவு கொண்டு வைங்க, இந்த ஆபீசர்ஸை கூப்பிடுங்க, நான் காட்டுறேன் யார் யார் கொண்டு வராங்க. இவ்வாறு சண்டை பிடிச்சு போராடித்தான் நாங்கள் இதெல்லாம் நிறுத்தினது. இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கிற போதைப் பொருள் வலையமைப்பு பின்னால இருக்கிற பெரும்பாலான ஆட்கள் முன்னாள் புலிகள். அது தெரியுமா உங்களுக்கு? நான் எங்கிட்ட டீடைல்ஸ் இருக்கு, நாங்க தேடிக்கொண்டே இருக்க. ஏனென்றா எனக்கு 3 மகன்கள் இருக்கிறாங்க, 3 இளைஞர், 3 ஆண் பிள்ளைகள் தந்தை. என்னுடைய சமூகத்துல நாளைக்கு அவன் என்னுடைய பிள்ளை பழகினா சொல்லுங்க பாப்பா. என்னுடைய யாழ் சமூகத்துக்கு போதைப் பொருட்கள் பற்றின விழிப்புணர்வு இல்லை. நாங்கள் என்ன பாடசாலை புத்தகங்கள் இவற்றை கொண்டு வரணும் என்று கல்வி அமைச்சோட காய்ச்சி
வச்சு கொண்டிருக்கிறோம். அப்புறம் எங்களுக்கு இவங்க இப்ப நீங்க போதைப் பொருளுக்கு எதிராக வேலை செய்யறா நீங்கள் போதைப் பொருள் பாவிக்கிறவர்களோட வேலை செய்யவும் ஓமா இல்லையா? அவர்களுக்கு மத்தியில புழங்க வேண்டி வரும். சரி, அப்ப உடனே சொல்ற நான் ஒரு சிகரெட் கூட பாத்துறது இல்ல தெரியுமா? அப்ப இந்த அருண் சித்தார்த் மீது வைக்கப்படுற இந்த குற்றச்சாட்டுகளுக்கு குற்றச்சாட்டுகளுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்குன்றீங்க. அரசியல் ரீதியான என்ன சொல்லுவாங்க, அரசியல்ல இருக்கிற ஆக்களை இலகுவாக வெளியேற்றுறது, அரசியல் எதிரிகளை வீழ்த்துறதுக்கு பாவிக்கப்படுற 4 விஷயம் இருக்கு. ஒன்று செக்ஸ், மணி, தகரி, அதாவது ரவுடிசம். சரி, இந்த மாதிரி இதுகளை பாவிப்பாங்க. அடுத்து ட்ரக்ஸ், செக்ஸ், ட்ரக்ஸ் எல்லாமே அருண் சித்தார்த்துக்கு எதிராக பாதிக்கப்படுது. இந்த நாளும் இந்த தமிழ் தேசியம் என்று சொல்கின்ற இந்த அரசியல் பரப்பால இந்த நாளும் எனக்கு எதிராக பாதிக்கப்படுது. ஒரு வெப்சைட்ல இருந்து ஒரு வீடியோ கிளிப் எடுத்து அருண் சித்தார்த் இது அருண் சித்தார்த் ஆபீஸ் என்று சொல்லி பிரச்சாரப்படுத்தினார்கள் ஆரம்பம். அது பெருசா அந்த படம் ஓடல்ல. சரியா, இந்த வம்பன் நெட் அது இதுன்னு சொல்லி இந்த செக்ஸ் செய்திகள் எழுதுற நெட்டுகள் அதுகள்ல போட்டு பிரச்சாரம் சரி வரும். பிறகு அடுத்ததா கையில எடுத்தாங்க அவ ரவுடிசம், இவர் ரவுடியன். பிறகு போதைப் பொருள். சரியா, கஞ்சா வழக்கு, கஞ்சா எனக்கு ஒரு கஞ்சா வழக்கும் ஒரு டம் கிடையாது. சரியா, பிறகு நல்ல காலம் இன்னும் அந்த கரப்ஷன் சார்ஜஸ் பெருசா இன்னும் எழும்பல்ல, காசு களவெடுத்தாங்க. இதனாலும் இவர்கள் பாதிச்சவர்கள் தான். எனக்கு மட்டும் இல்லை, இது உலகளாவிய ரீதியில செய்யறது. அந்த வீடியோ உங்களுடைய அலுவலகம் வவுனியாவில் உள்ள அலுவலகம் என்றதுல இந்த அது முற்றிலும் பொய்யான தகவல். வவுனியாவில் எங்க எனக்கு அலுவலகம் எனக்கு தெரியாது. யாழ்ப்பாணத்துலதான் இருக்கு அலுவலகம். எனக்கு யாழ்ப்பாணத்துல ஒரு ஆபீஸ் இருக்கு. அதுவும் கீழே ஆபீஸ், மேலே என்ற வீடு. என்னுடைய மனைவி, பிள்ளைகள், நாங்கள் எல்லாரும் ஒண்டா இருக்கிறோம். என்னுடைய வீட்டுலதான் என்னுடைய அனுபவம் இருக்கு. எதிரிகளுக்கு எதிராக இவ்வாறான குற்றச்சாட்டுகள் வைக்கிறது வளமையாக இருந்து வருகிறது. அதுல குறிப்பாக உங்களுக்கு எதிரான இந்த குற்றச்சாட்டுகள் மிக தீவிரமாக இருக்கின்றது உண்மை. இடதுசாரிகள் தளத்துல இருந்தால் இந்த குற்றச்சாட்டுகளும் வருகிறது. பெரும்பாலான இடதுசாரிகள் மத்தியில இருந்தும் இந்த உங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் நிறைய வந்திருக்கு. இப்ப நீங்க தொடர்ச்சியா இடதுசாரிகள் அருண் உங்களை எதிர்க்கிறார்கள் சொல்றீங்க. இப்ப இந்த இடதுசாரிகள் என்ற போலி இடதுசாரியம் உண்மையா போலிகள். உதாரணத்துக்கு சொல்றேன்டா, இந்தியாவில் இருக்கிற இடதுசாரி ஒரு தொலைக்காட்சி பேட்டி கண்டு ஒரு டிஜிட்டல் ஊடகம் உண்டு, சமூக ஊடகம் உண்டு, அரண் செய்யன், அது சரியான ஃபேமஸ் இந்தியாவில், தென்னிந்தியா. அவையில் அந்த பேட்டியை நான் நினைக்கிறேன் போன வருஷம் எடுத்து தங்களுடைய முக புத்தகத்திலே அதை அவைய போட்ட வேணும். அந்த பேட்டி போட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு மணித்தியாலம் 2 மணித்தியாலத்துக்குள்ள அது இந்தியாவில் ஒரு லட்சக்கணக்கான வியூஸ் போக தொடங்கிட்டு, இந்த பேட்டி ட்ரெண்ட் ஆக தொடங்கிடுது. முதல் தரம் தென்னிந்தியாவில இலங்கையில நடக்கிற இந்த ஒடுக்குமுறைகள், சாதிய ரீதியான இதுகளை பேசின ஒரு பேட்டி ஒன்று. ஒரு 3 மணித்தியாலத்துக்கு பிறகு நான் பாக்குறேன் அந்த பேட்டி அப்படியே துப்புரவாக இணையதளத்துல இருந்து அகற்றப்பட்டு. அப்ப நான் அவைக்கு பேட்டி கொடுக்கலையே சொன்னேன், நீங்கள் நான் சாதாரணமா தாரையில இந்த மாதிரி எனக்கு நடக்கிறது, ஏற்கனவே நான் கொடுத்ததுகளை எடுப்பினம், போட மாட்டினம், அகற்றினம், இந்த மாதிரி. அவங்க இல்ல நாங்க சரியான ஸ்ட்ராங்கான இடதுசாரிய பின்னணியோட செய்யறோம். எனக்கு இந்த தொடர்பு ஏற்படுத்தினது கூட ரஞ்சித்தின் நீலம் பண்பாட்டு கழகத்தோட வேலை செய்யற ஒரு ஃபாதர் ஒரு ஆள் இந்தியாவில இருக்கு. அப்ப நாங்க அவையோட வேலை செஞ்சதுல அவையதான் இந்த பேட்டியை உருவாக்கி தந்தது. அப்ப பிறகு இதை காணல என்றோன்னு நான் திருப்பி அவை காட்டிச்சு, போன் அடிச்சு விசாரிக்க தொடங்க. நீங்க எனக்கு காரணத்தை சொல்லுங்க. சரி, நீங்க இதை என்னுடைய நேரத்தை நான் உங்களுக்கு தந்து நீங்க என்ன பேட்டி கண்ட அந்த பேட்டியை இணையதளத்துல வெளியிட்ட பிறகு ஒரு 3 மணித்தியாலத்துல லட்சக்கணக்கான மக்கள் பார்த்த பிறகு நீங்கள் அதை அகட்டி இருக்கிறீர்கள், காரணத்தை சொல்லுங்க, பரவாயில்ல. எனக்கு விளங்குது உங்களுக்கு இல்ல அருண், எங்களுக்கு பிரித்தானியாவில இருந்து ஐரோப்பாவில இருந்து பாரிய அழுத்தங்கள் வந்தது, இதை அகற்ற சொல்லி. ஆகவே நாங்க வேற வழி இல்லைன்னு. அப்ப நான் அந்த என்னை பேட்டி எடுத்த ஊடகர்கிட்ட நீங்க எனக்கு சொல்லுங்க, யார் உங்களுக்கு இதை செஞ்சது, ஏன் நீங்க நான் ஒண்ணு சொல்ல போறது இல்லை. அப்ப இன்னொன்னு நடேசன் என்ற ஒரு நபர், நானும் பார்த்திருக்கிறேன் முகநூல்ல, பெரிய இடதுசாரிய கருத்தெல்லாம் பெரிய புழுத்துவர். அவர் ஐபிசில அந்த வேலை செஞ்சு கொண்டு இருந்திருக்காரு, ஏதோ ஒரு தொகுதியில வேலை செஞ்சிருக்கார். அவர் பிரித்தானியாவிலேயோ ஐரோப்பிய ஏதோ ஒரு நாட்டுல இருந்து இவைக்கு அழுத்தம் கொடுத்து என்னைய வந்த ஒரு ராணுவ புலனாய்வு ஏதோ சம்திங் சொல்லி அந்த அழுத்தத்தினூடாக அந்த தென்னிந்தியாவில இருக்கிற அந்த இணையதளத்துல வந்து அது அகற்றப்பட்டு அந்த இடதுசாரிகள் என்று சொல்ற ஆக்கள் இப்படித்தான் இருக்கிறார். பெரும்பாலான ஆக்கள், எல்லாரும் இல்லை, இப்படியான ஆக்கள் இருக்கிறார். இப்ப இவ்விய வழிய போய் என்ன சொல்லி நம்ம அவர் என்னைய கண்டதும் இல்லை, அவரோட நான் கதைச்சதும் இல்லை, என்னதுக்கு என்னைய அவர் இப்படியான ஒரு செயல்ல ஈடுபட்டார் எனக்கு இன்றைக்கு வரைக்கும் தெரியாது. கடைசியாக நீங்கள் ஐக்கிய தேசிய கட்சி அமைப்பாளராக, யாழ் மாவட்ட அமைப்பாளராக தெரிவு செய்யப்பட்டதாக ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தீங்க. அதுக்கு என்ன நடந்தது? ஐக்கிய தேசிய கட்சியிட இது வந்து ஐக்கிய ஜனாதிபதி வந்தவர், என்னை சந்திச்சவர், காய்ச்சவர், 1 மணித்தியாலத்துக்கு மேல எங்களுக்கு நேரம் தந்தவர், அழைப்பு விடுத்தவர், வந்து சேர்ந்து வேலை செய்ய சொல்லி எங்களுடைய பிரச்சனையை தான் அங்கீகரிக்கிறதா பிரசிடென்ட் மீடியா டிவிஷனால ஜனாதிபதி ஊடக பிரிவாளர்கள் வெளியிட்ட வேண்டும். சாதிய பிரச்சனை இருக்கு யாழ்ப்பாணத்துல, அவர்கள் அந்த செய்தியை வெளியிட்டிருந்தார்கள். என்ன நாங்க அதை பாவிக்கிறோம், கவனிக்கிறோம். அப்புறம் ஓகே, எனக்கு தெரியும் இவியல் அந்த டைம் வந்து டிஎன்ஏ உட்பட்ட தமிழ் தேசிய பரப்புல இயங்குற கட்சிகள்
ரணிலோட நிக்கல், சஜித்தோட தான் அவியல் நின்றவினம். என்னண்டா ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியா வருவர்ன்றது எவருமே நினைச்சு பார்க்கல. ரணில் விக்ரமசிங்க தோத்தோன்னு இவர்கள் எல்லாரும் போய் சஜித் பிரேமதாசாவோட நின்றுட்டார். அடியால வேண்ட டீலிங் எல்லாம் சஜித்தோட தான் நடந்தது. இவர்கள் எல்லாருமே எல்லா காலமும் யூஎன்பியோடையும் யூஎன்பி சார்ந்த அரசியல்வாதிகளோட தான் வேலை செய்தவர்கள். தமிழ் தேசியம் பேசுறாங்க. ஆனா எங்களுக்கு வந்து சொல்லுவினம் 81 எங்கட நூலகத்தை எரிச்சாங்க, யாழ்ப்பாண லைப்ரரியை யூஎன்பி எரிச்சது. 83 எங்களுக்கு அடிச்சாங்க யூஎன்பி. ஆனா 84 இருந்து இவ கேன்வாஸ் பண்ணினது, அதாவது வாக்கு சேகரிச்சு கொடுத்தது யூஎன்பிக்கு தான். இவையோட வர்த்தக வியாபார தரகு முதலாளிகள் எல்லாம் ஒன்றுக்குள்ள உண்டு. அப்ப ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியா வந்த உடனே இவைக்கு இப்ப சஜித்திட்ட இருந்து இங்க டக்கண்டு கலந்து வரையில அப்படி ஒரு சூழல். அப்ப இவைய ரணிலுக்கு ஒரு தெரியாத அப்படி இப்படி சத்தம் போட்டு கொண்டுதான் பாருங்க. நீங்க பார்லிமெண்ட் ஸ்பீச் எல்லாம் ராசமானிக்கும் பயங்கரமா ரணிலுக்கு பேசுற, சுமந்திரன் பேசுற, அறிக்கை விடுற பெரிய விளையாட்டு வேறு. அப்ப ரணில் ஒரு வியூகமா ஸ்ட்ராட்டஜியா பார்த்தாரான். அப்படியா நீங்க சரிங்க இருங்க வாங்க, அவர் என்னடா ரைட் நீ வரலையா நான் உருவாக்கி எடுக்கிறேன், உங்களுக்கு எதிரான ஒரு பலமான எதிரி இருக்கிறானீங்க. ஆனா அவன்கிட்ட என்ன எங்களுக்கு இருக்கிற குறைபாடு என்ன, நிதி பிரச்சனை, ரிசோர்சஸ் இல்ல, வளங்கள் வளப்பற்றாக்குற ஒரு கட்சி ஒன்று இல்ல. அப்படி ரைட் ஓகே ரணில் கரத்துல கிடைச்சா சிம்பிளா ஒரு ஆளை தூக்கலாம் என்ன மேல அண்டோட எண்ணிய முன்னுக்கு போட்டோன்னு அவைய எதிர்பார்த்தது. முதலாவது ட்ரிப்ல முதலாவது தரம் யாழ்ப்பாணம் வரைக்கும் ரணில் என்னைய சந்திக்கிறார். 2வது தரம் வரைக்கும் அவியல் எல்லாரும் போய் டக்குன்னு ரணில் கிட்ட பிளக் ஆயிட்டு. என்னைய சந்திச்ச உடனே ரவி கருணாநாயக்க வந்து என்னைய இவர் யாழ் மாவட்ட அமைப்பாளராக நாங்கள் நியமிக்கிறோம் என்று அறிவிச்ச உடனே சகல இந்த தமிழ் தேசிய பரப்புல இயங்குறாக்களும் ரணில் கிட்ட போயிட்டு உடனடியா நீங்க அவரை இந்த பதவியில இருந்து விலத்தவனும் என்று எல்லாரும் என்னை எதிர்க்கிற சகல வெள்ளாளியவாதம் என்று நான் சொல்ற அந்த சிந்தனை முறை இருக்கிறார்கள் எல்லாம் போயிட்டு நம்ம அவர்கிட்ட. ஏன்னா அவியர்களுக்கு பார்த்த பெரிய ஆபத்து என்னன்னா அருண் சித்தார்த் யூஎன்பிக்குள்ள இருந்தா கட்டாயமா இதுக்குள்ள அவர் வேறலாம் பார்லிமெண்ட்டுக்கு சிம்பிளா ஒரு பாதி ஒன்று உருவாயிடும். சவுத்லையும் எனக்கு தெற்குலையும் எனக்கு ஒரு பாரிய ஆதரவு இருக்கு. அப்ப இவி அந்த பிரஷரை கொடுத்தோன்னு யூஎன்பின் 2ஆம் நில தலைவர்களுக்கு அந்த பிரஷரை தாங்கக்கூடிய சக்தி இருக்கு. உண்மையிலேயே அதை அன்எக்ஸ்பெக்டட் எனக்கு சொன்னேன் அருண் we have a huge resistance against you. அப்ப நான் சொன்னேன் so what it's usual இப்படி இருக்கத்தான் செய்யும் but we never expected this. இந்த இதே எனக்கு ஒரு 2வது விட பவர்ஃபுல்லான ஒரு மினிஸ்டர் சொல்றேன். அப்ப நான் சொன்னேன் but I expected this. நீங்க இதை எதிர்பார்க்க நான் எதிர்பார்த்தேன். அப்ப if you are not expected you are not prepared. நீ இந்த காலத்தை சரியா நீ வாசிக்கல, உனக்கு இந்த காலத்தின் அரசியல் சரியாக you are not prepared. but ஆனா பிரசிடென்ட் இஸ் பாசிட்டிவ் என்று சொல்லி கொண்டு இருந்துச்சுன்னு அப்ப நான் சொன்னேன் ஓகே லெட்ஸ் சீ. அப்புறம் பார்த்தா 2வது தடவை ஜனாதிபதி வரக்குள்ள விக்னேஸ்வரன் வீட்டுக்கு போறார், சுமந்திரன் பக்கத்துல வச்சிருக்கிறார், விஜயகலா, டாக்டர் தேவானந்த இவ எல்லாம் மேடையில நின்று அப்படியே அவர்கிட்ட ஸ்ட்ராட்டஜி சரி வேலை செஞ்சுட்டு என்னைய போட்டார். அவையெல்லாம் கிட்ட வந்துச்சு. அப்ப அவர் சரி இப்ப என்னைய ஒரு ஸ்லோ டவுனா வச்சிருப்போம் அவையோட இது அங்கட கண்ட்ரோல். அதோட வந்து இப்ப இந்த சாதிய பிரச்சனை அருண் ஒடுக்குமுறை வந்து we are impressed. அதையும் சொல்லிடும் இட்ஸ் இம்ப்ரெஸ் யுவர் கோசிஸ். உன்னுடைய இந்த பிரச்சனை வந்து உண்மையிலே ஒரு நியாயமான பிரச்சனை, we are impressed. ஆனா இத கொஞ்சம் நீ பொது வழியில எங்களோட எல்லாரும் நாங்க ஒரு மேடையில இத நீ பொது மேடையில பாவிக்காம வாக்குக்காக மட்டும் உங்களுடைய ஆக்களுக்குள்ள பாவிச்சு கொள்ளலாம், கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணு. விளங்குதான் யார் சொல்றது? இவையோட அடுத்தடுத்த தலைமை இப்ப இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் தேர்தல் அடுத்து இப்ப நாங்க நடுவலன் ஜனாதிபதியோட டீல் பண்ணி அவர் ஒரு டீமை சொல்ல ரைட்டாரும் இவியலோட நீங்க இது பண்ணிக்கொள்ள அவர்கிட்ட டிரெக்ஷன் எல்லாம் இவியல் ஃபாலோ பண்ணல. அந்த இதுவும் அங்க நடந்தது. அப்ப இவிய என்னுடைய என்ன கோசுக்காக நான் வாரணும் உங்கள்கிட்ட அந்த கோசைய நீங்க கொஞ்சம் குறைச்சு அடக்கி வாசி என்ற மாதிரி வாரீங்க. அப்ப மெட்டது இப்ப நான் ஆரம்பத்துல அவிய என்னைய இது பண்ணதுக்கு பிறகு அந்த தெரியாது. இப்ப நான் ஒரு 10 கோல் அடிச்சாதான் அங்க இருந்து ரிட்டர்ன் அப்ப அவைக்கு அந்த சாதிய அழுத்தத்துக்கு சரியா அவைக்கு ஆன்சர் பண்ண முடியும். அப்ப எப்ப கேட்டாலும் அருண் கொஞ்சம் இருங்க, லெட்ஸ் வெயிட் நாங்க we will do something wait. அப்ப நான் ஒரு டைமுக்கு எனக்கு கடுப்பாய் நான் சொல்றேன் நோ ஐ அம் கோயிங் அவுட். எனக்கு வேற பார்ட்டிஸ்ல இருந்து இன்விடேஷன்ஸ் வந்து கொண்டு இருக்கு. நான் அவையிட்ட பேச்சுவார்த்தைக்கு போறதுக்கு தயாராயிட்டேன். நீங்க இனி கொஞ்சம் சொன்னோன்னு அவைய எதிர்பார்த்துச்சு என்னன்னா நான் ஒண்ணு சஜித்திட்ட போவேன், இல்லாட்டி அம்ரகுமார்கிட்ட போவேன். சரி இவைய 2 பேரும் தானே அடுத்த பெரிய மெயின் பார்ட்டிஸ். இப்ப என்னுடைய கோசை இங்கேயே அவைய எதுக்கு அது சரியான அதுக்கு பிளே இடம் கொடுக்கல. அது யூ நாட் ஈக்குவலி ட்ரீட் சமனாக அங்க அது எடுக்கப்படையல். அப்படின்னா இதுல இருந்து பிரிஞ்ச அடுத்ததுதானே சஜித்தை சுத்தி இங்க என்ன நடக்குதுன்னா இந்த பழைய கட்சிகள் இருக்குதானே பழைய இப்ப யூஎன்பில பிரிஞ்ச சஜித், இது பழைய கட்சி, இது 2மே ஒரு பழைய கட்சி. எஸ்எல்எஃபில இருந்து பிரிஞ்ச போட்டு இப்ப இதுவும் பழைய கட்சி. இப்ப இந்த பழைய கட்சிகளுக்குள்ள எல்லாம் வெள்ளாளியம் வந்து
நிறைஞ்சு போய் இருக்கு. அது சீனுக்கு முன்னாலே கட்சிகளுக்கு முன்னாலேயும் தெரியும், பின்னாலேயும் இருக்குது. நீங்க ஐக்கிய தேசிய கட்சி சிங்கள கட்சிகள் மத்தியிலையும் இந்த போக்கு இருக்குன்னு சொல்றீங்களா? இந்த கட்சிக்கெல்லாம் பிரதானமான இடங்கள்ல வெள்ளாளிய சிந்தனை இருக்கிறார்கள் இருக்கின்ற சாதிய ரீதியில தங்களை பிறப்பால உயர்ந்தவர்கள் என்று நினைக்கிறார்கள். சுதந்திரத்துக்கு முதல் இலங்கை மக்கள் சிங்கள மக்களோ தமிழ் மக்களோட பிரிவினை பெருசா வரையில்லை. சாதி ரீதியான பிரிவினை தான் பெரும்பாலும் இருந்தது. சிங்களத்துல உயர் சாதியும் தமிழ் மக்கள்ல இருந்த உயர் சாதி என்று சொல்லப்படுபவர்களும் சேர்ந்துதான் அரசியல் பயணிச்சவன். சாதிய ஒடுக்குமுறைய நிர்வகிக்கிறது தான் அந்த அரசியல் இருந்தது. அது தொடர்ச்சி இப்பவும் இருக்குன்னு பாக்குறீங்க. அதான் இப்ப நான் சொல்ல வரேன். அப்ப இந்த பிரதான கட்சிகள் எல்லாத்துக்குள்ளயும் இந்த சாதிய ரீதியான மேலாதிக்க மனநிலை உள்ளாக்கள் இருக்கணும் பதவிகள்ல. நீங்க சொல்ற உயர் சாதியை சேர்ந்தவர்கள் என்னதான் அயோக்கியத்தனங்கள் செய்தாலும் அவர்கள் எந்த குற்றச்சாட்டுகளும் இல்லாமல் அரசியலுக்கு வரையினம். ஆனால் ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வரவர் ஒரு அரசியலுக்கு முன்னெடுக்கக்குள்ள பல்வேறு குற்றச்சாட்டுகளும் வைக்கப்படுது. நீங்கள் இதை முடிக்கிறீங்க. குற்றச்சாட்டு மட்டும் இல்லையான இப்ப இயக்கங்கள் இருந்திருந்தா இவங்க இந்த நேரம் எங்களை புதைச்சு நாங்க புதைச்ச இடத்துல இப்ப மரம் வளர்ந்து பழமும் வந்துருக்கும். மண்டையில போட்டே இருப்பாங்க. எந்த கதையுமே இல்லை. இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒருத்தர் பாக்கிலாம் சகல வெள்ளாளிய சிந்தனையாளர்கள் அவ்வளவு பேரும் ஒன்று சேர்ந்திருப்பா. அப்படித்தான் இவங்க செஞ்சது. இப்ப இந்த போராட்டத்துல என்ன செஞ்சாங்க? ஆயுதத்தை எங்கிட்ட தந்தாங்க. சரியா, வா சிங்களவன் அடிக்கிறான், எங்கட என்ன தரப்படுத்தலன்றாங்க, எங்களை படிக்க விடையில வாண்டாங்க. சரியா, தரப்படுத்தல என்ன, அவன் ஒரு 15 மார்க்ஸ் கூட எடுத்துக்கொண்டு வாண்டதான் சொன்னான், படிக்காதுன்னு சொல்ல. அப்ப எங்கடைய ஆளுன்னு நம்பிக்கொண்டு ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு போனான். 90% இந்த இயக்கங்கள்ல போய் அடிபட்டது புலிகள் எங்கட ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவன். அவனுக்கு தெரியல இவன் எங்கட 137 வருஷம் சட்டம் போட்டு படிக்க விடல. 16 பள்ளிக்கூடம் ஒரு திருத்தம் தரப்படுத்தல் உண்மையா இன ரீதியா இருக்கல. அது இன ரீதியா இருந்தது ஒரு வருஷம் தான். முறிந்த மலையில ஒரு வசனம் ஒன்று ராஜினி எழுதி இருப்பா. இவைய சொல்லி வினமா நடுகளும் சண்டை பிடிக்கிறதுக்கு பொடியல் தேவை, ஆனா ஆட்சி செய்யறதுக்கு நாங்க தான் தேவை. we are the rulers. நாங்க அதான் அந்த ஆண்ட பரம்பரை கதையெல்லாம் சொல்றது. சோ சரியா பாருங்க, புறவு சொன்னாங்க என்ன யாழ் நூலகத்தை எரிச்சான் சிங்களவன் அடிப்போம். இவங்க 16 பாடசாலை எங்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உருவாக்கின 16 பாடசாலை எரிச்சிருக்கிறாங்க தெரியும். அப்ப எங்கட ஆயுதம் தூக்கி கொண்டு போனவனுக்கு தெரியாத இவன் என்ற பள்ளிக்கூடம் 16 எரிச்சிருக்கிறான். ஒரு யாழ் நூலகத்தை தான் அவன் எரிச்சான். அவனோட சேர்ந்து இவனும் சேர்ந்துதான் எரிச்சான். அவன் தனியா எரிக்கல. அன்றைக்கு யாழ் நூலகத்தை எரிக்க வந்த சிங்கள காடையர்கள் தங்கி நின்றது ஒரு டிஎன்ஏ இன்றைக்கு பாராளுமன்ற தந்தி என்ற ஈஸ்வரபாதன் தான் அன்றைக்கு யாழ் மாவட்ட யூஎன்பி அமைப்பாளராக இருந்தவர். அவட்ட வீட்டுலதான் முதல் நாள் தங்கி இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் எரிச்சவங்க. இந்த வெள்ளாளியமும் அந்த வெள்ளாளியமும் சிங்கள வெள்ளாளியமும் தமிழ் வெள்ளாளியம் சேர்ந்துதான் யாழ் நூலகத்தை எரிச்சது. எங்கட பாடசாலை எரிச்சது. ஆனா எங்கட இளைஞனுக்கு தெரியாது இவன் எனக்கு என்ன செஞ்சான். அன்றைக்கு நாங்கள் எங்களை மாதிரி ஆக்கள் இருந்தா இந்த துப்பாக்கி எல்லாத்தையும் இவங்களுக்கு எதிராக திருப்பி இருப்போம். இலங்கையில இன ஒடுக்குமுறை ஒன்றது இருந்தது. அதை நாங்கள் இல்லைன்னு சொல்ல இயலாது. சாதி ஒடுக்குமுறை நீங்க சொல்ற மாதிரி பல நூற்றுக்கணக்கான வருஷங்களாக இருக்குது. அதை மறக்கிறதுக்கு இல்லை. ஆனா இன ஒடுக்குமுறை ஒன்று இருக்குது இப்ப. ஆனால் இப்ப நீங்கள் சேர்ந்திருக்கின்ற கட்சி மௌபீம ஜனதா கட்சி அல்லது தாயக மக்கள் கட்சி. இந்த தாயக மக்கள் கட்சியில விமல் வீரவன்ச போன்ற தீவிர இனவாதம் பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்ற ஒரு பிரச்சனை இருக்குதானே. நீங்கள் ஒரு சாதியத்துக்கு எதிரான ஒடுக்குமுறைக்கு எதிராக குரல் எழுப்புற நீங்கள் ஒரு இனத்தை ஒடுக்கணும் என்று சொல்லக்கூடியவர்களோடு என்னென்று நீங்கள் ஒரு கூட்டு அமைப்பை உருவாக்கி இருக்கிறீங்க. நீங்க சொன்ன மாதிரி இனங்களுக்கு இடையில இன ரீதியான இஷ்யூஸ் இருக்கு. ஒரு திட்டமிட்ட இன இது ஒன்று இல்ல, இஷ்யூஸ் இருக்கு. சரியா, திட்டமிட்ட ஒடுக்குமுறை இருக்குன்னு பாக்கலையா? இலங்கையில தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு ஒடுக்குமுறை ஒன்று இருக்குன்னு நீங்கள் பாக்கலையா? சிங்கள பௌத்த பேரினவாத ஒடுக்குமுறை ஒன்று இருக்குன்றதை நீங்கள் கவனிக்கலையா? இல்ல, சிங்கள பௌத்தத்துக்கும் பேரினவாதத்துக்கும் என்ன சம்பந்தம் எனக்கு தெரியல. இது எப்படி இந்த வார்த்தைகள் இந்த தமிழ் தேசியம் என்று சொல்கின்ற இந்த வெள்ளாளியம் உருவாக்கின அரசியல் யாப்பு பௌத்தத்துக்கும் சிங்களத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்குதுதானே. அந்த அடிப்படையில இருந்தா அது பார்க்கப்படுது. அதான் இப்ப பௌத்தத்துக்கு முன்னுரிமை கொடுத்த அரசியல் யாப்பு தொடங்குற காலங்கள்ல நீங்க போய் என்னத்தை கேட்டீங்க? 50க்கு 50 தானே கேட்டீங்க. வெள்ளக்காரன் உங்களோட கமிஷன்ல கேட்கிறோம் உனக்கு என்ன தேவையான. அப்ப உங்களுடைய அரசியல் தலைவர்களுடைய தீர்க்க தரிசனமற்ற விஷய நிலைமை தான் இந்த இடத்துக்கு கொண்டு விட்டு அவனே சொல்லிட்டான் இது அன்ஃபேர். நீ எப்படி 50க்கு 50 கேட்பேன் என்ன? அப்ப நீங்க உங்களுடைய சுயலாபங்களுக்காக நிறைய புல விட்டு கொண்டு வந்துட்டீங்க உண்டு. மற்றது நீங்க எதிர்த்தரப்ப இனவாதிகள் என்று சொல்றதுக்கு முதல் நீங்க எவ்வளவு பெரிய இனவாதி?
இப்ப தமிழர்கள இனவாதத்தை பற்றி யாரும் பேசுறது இல்ல தான். மிக மோசமான இப்ப இன்றைக்கு நீங்க சொல்றீங்க வடக்கு கிழக்கு எங்களுடைய தாயகம், தமிழர் தாயகம்னு சொல்றீங்க. ஆனா நீங்க இந்த நாட்டுல சகல இடத்துலயும் பரவி வாழ்றீங்க. ஆனா சிங்கள ஒரு ஆள் வந்து யாழ்ப்பாணத்துல வாழ்றது நீங்க விடுறீங்க இல்ல, கத்துறீங்க. என்னத்துக்கு என்ன பௌத்தமயமா சிங்களமயமாக்கல் என்றீங்க. உலகளாவிய சகல நாடுகள்ல நீங்க போய் வாழ்றீங்க. அந்த நாடுகள் எவனும் சொல்லல இது எங்களுடைய தாயகம், நீ வழியில போகணும். இப்ப இந்த பிரச்சனைகள் இல்லாமல் திட்டமிட்ட குடியேற்றங்களுக்கு எதிராக தானே அந்த குரல் எழுப்ப. நீங்க சொல்ற குற்றச்சாட்டு தமிழ் தேசியம் பேசுறவர்கள் மத்தியில இது கொஞ்சம் தீவிரமா இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா பொதுவாக அந்த திட்டமிட்ட குடியேற்றங்களை தான் பொதுவாக தமிழ் மக்கள் எதிர்க்கிறார்களே ஒழிய மற்றபடி சிங்கள மக்களோ அல்லது வேற இன மக்களோ வாழ்றதை எதிர்க்கிறேன்னு சொல்லலாத. அண்மை காலத்துல என்ன திட்டமிட்ட குடியேற்றங்கள் சொல்லுவாங்க. இவ இந்த தமிழர் தாயம் என்று சொல்றாங்களா ரெண்டு பேருக்கு மக்கள் இல்ல. இந்த தமிழர் தாயம் என்று சொல்ற அரசியல்வாதிகள் தங்களோட தாயகத்துல வசிக்கணும். அப்ப நீங்க இப்ப கொழும்பு ஏழுல வசிக்க, நீ உன்னுடைய தாயகத்துல வந்து வசிக்க. இது என்ன பிரச்சனை என்றா இது மக்கள் இயல்பாகவே கலந்து வாழ்பவர். இப்ப நீங்க லண்டன்ல கலந்து வாழ்வீங்க, உங்களுக்கு பின்வீட சோ அதே மாதிரி கொழும்புலையும் நீங்க கலந்து வாழ்றீங்க. ஆனா இப்ப இவர் வாழ்ற இப்ப சுமந்திரன் ஆகட்டும், விக்னேஸ்வரன் ஆகட்டும், இந்த கதைக்கிற இவ்வளவு பேர் ராசமாணிக்கம் ஆகட்டும் வாழ்ற வீடுகள்ல இப்ப கொழும்புகள்ல விக்னேஸ்வரன் வீட்டுக்கு முன்னுக்கும் ஒரு சிங்கள ஆள் வசிக்கலாம், பின்னுக்கு ஒரு இஸ்லாமியர் வசிக்கலாம், பரங்கி மேலேயே வசிக்கலாம். சும்மா விக்னேஸ்வரன் மகள்மார் ரெண்டு பேரும் வாசுதேவ நாணயக்காரோட மகனையும் கேசரலால் விக்னேஸ்வரன் தீவிர இனவாதம் காய்ப்பார். கதை மறை பண்ணலாம். சரியா? சுமந்திரன் மகன் வந்து ஒரு சிங்கள பெண்ணத்தான் திருமணம் முடிச்சிருக்கிறார், காதலிச்சு. தவறு இல்ல, அப்ப நீ வந்து மிக இலகுவாக சிங்கள மக்களோட இணங்கி வாழ்ற, அந்த சூழல்ல வாழ்ற. அப்படி செய்ய விடுறீங்க இல்ல. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீ கத்துறதால சிங்கள மக்கள் பயப்படுறான். சிங்கள மக்கள் வியாபாரிகள் நிறைய பேர் யாழ் வடக்குல இன்வெஸ்ட் பண்ண விருப்பம், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வர தேவை. சிங்கள தெற்குல இருக்கிற நிறைய முதலாளிகள் இருக்கிறாங்க, மல்டி மில்லியன், அவைக்கு விருப்பம் வடக்குலையும் வியாபாரம் செய்யறதுக்கு. என்னோட தனி முடியும். ஆனா டக்குனு சொல்றாங்க, இப்ப பாருங்க அங்க சத்தம் போடுறாங்க, இது பண்றாங்க, போராட்டம் செய்யறாங்க சிங்களமயான. அப்ப நாங்க குதிரை கொண்டு காசு போட்டு நாளை பிரச்சனை என்ன செய்யும்? அப்ப இவையோட சத்தத்தால சிங்கள மக்கள் எங்களுடன் வந்து இணைஞ்சு வாழ்றதுக்கான சூழல் ஒன்று இல்லாம ஆக்கி அதை நடுகள் இவைய மெயின்டைன் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. இதுதான் நடக்குது. இவைய என்னென்ன குற்றச்சாட்டுகளை சிங்களவர்கள் மீது வைத்தார்களோ அவ்வளவும் இவையில எங்களுக்கு அதை விட 100 மடங்கு செய்திருக்கிறார். இல்ல முதல் ஆயுதம் இலங்கையில ஆயுத போராட்டம் துவங்கினது, தமிழ் மக்களுடைய ஆயுத போராட்டம் சாதியத்துக்கு எதிராக தான் முதலாவது ஆயுத போராட்டம் துவங்கினது. சங்கான நிச்சாமம் கிராமத்தில் அந்த தாக்குதல் நடந்தது நினைக்கிறேன். அதே மடமாட்டினார்கள். சுந்தரலிங்கம் என்ன செய்தார்? அடங்கா தமிழன் சுந்தரலிங்கம் சொல்லுவார்கள் தான். அவரைத்தான் சொல்றது ஃபாதர் ஆஃப் தமிழ் நேஷனலிசம், தமிழ் தேசியவாதத்தின் தந்தை. அவர் மாவட்டபுர கோயிலுக்கு தர்மகர்த்தாவா இருந்தவர். அவர் தான் மாவட்ட கோயிலுக்கு பொறுப்பாளர். அப்போ மாவட்டபுர கோயிலுக்கு உள்ளுக்கு கம்யூனிஸ்ட் கட்சி சண்முகதாசன் தலைமையில போராடி உள்நுழைவு போராட்டத்துல ஒடுக்கப்பட்ட மக்கள் கோயிலுக்குள்ள போகல, கோயிலுக்குள்ள இருந்து குண்டுகள் பொல்லா தடிகள் கொட்டன்களால மக்களை அங்க உள்ளுக்கு வந்த மக்களை தாக்கி ஒரு ஆள் செத்தும் போன. அப்ப இந்த 1957 ஆண்டு பண்டாரநாயக்காட சமூக குறைபாடுகள் சட்டம் வந்துடுது, எதிர்ப்பு சட்டம், சாதிக்கு எதிரான சட்டம் அவங்க போட்டுட்டாங்க. அப்ப அந்த சட்டத்துல 11 பேரை அரெஸ்ட் பண்றாங்க, மாவட்ட காவில சுந்தரலிங்கம் உட்பட அரெஸ்ட் பண்ணி சாதியத்தை பேசுபவர்களுக்கு எதிரான சட்டம், சமூக குறைபாடுகளுக்கு எதிரான சோசியல் டிசேபிலிட்டிஸ் ஆக்ட்னு சொல்றது. அதாவது சாதியம் நீங்க பேசினால், சாதிய ரீதியாக ஒடுக்கினா தண்டனைக்குரிய குற்றம், 6 மாசம் உங்களை ஜெயில போடலாம், 100 ரூபாய் ஃபைன் அடிக்கலாம். அப்ப அந்த டைம் 68ஆம் ஆண்டுக்கு சம்பவம். அப்போ சுந்தரலிங்கத்தை கொண்டு போய் 11 பேரோட சேர்த்து 100 ரூபாய் ஃபைன் அடிச்சு இவருக்கு தண்டப்பணம் செலுத்தியாச்சு. அப்ப இவர் ஒரு குற்றவாளி ஆயிட்டார் நீதிமன்றம். இப்ப இவர் வெளியில வந்து அப்பீல் கோர்ட்ல போய் மேன்முறையீட்டு நீதிமன்றத்துல அப்பீல் பண்றார், நான் நிரபராதியம். அங்கேயும் இவருக்கு தண்டனை உறுதிப்படுத்தப்படுது. பிறகு இவர் போறார் லண்டனுக்கு காசுல ஒழிச்சு கொண்டு குயின்ஸ் கோர்ட், மகாராணியின் கோர்ட்டுக்கு போய் அங்கேயும் இவருக்கு குற்றவாளி இல்லையா. அப்ப அதுக்கு காரணம் என்ன இவர் சொல்றாருன்னா, சாதியம் என்றது அது ஒரு ட்ரெடிஷன், 1000 ஆண்டுகளாக இங்க இந்த மண்ணில இருக்கிற ஒரு முறை. சோ அதை நீங்க எடுத்த வாக்குக்கு மாத்த இயலாது. அது எங்களுடைய ட்ரெடிஷன், எங்களுடைய சமயம், எங்களுடைய கலா. என்ன இருக்கு பேப்பர் காட்டுங்க, இவர் சொன்ன அப்படி அச்சொட்டா சரியா, அதை நீங்க மாத்த இயலாதுன்றதான் இவர் வாதார். இவருக்கு 3 இடத்துல இவருடைய தண்டனை உறுதிப்படுத்தப்பட்ட பிறகுதான் இவர் வந்து அறிக்கை விடுறார், இது எங்களுடைய கலாச்சாரம்,
இது எங்களுடைய மரபு, இது எங்களுடைய சமயம் சார்ந்த விடயம், சாதியம். இது சரிபிழைக்கு அப்பால இதுக்குள்ள என்னன்னு சிங்கள அரசாங்கம் சட்டத்தை கொண்டு வரலாம் என்றதான் இவற்ற வாதமா இருக்கு. இது எங்களுடைய இதுக்குள்ள என்னன்னு சிங்கள அரசாங்கம் ஏன் சட்டம் கொண்டு வரணும், இது பிழை. ஆகவே தமிழன் ஆள்கின்ற ஒரு மெக்கானிசம் உண்டு, ஒரு முறை ஒன்று வேணும். எங்களுக்கு நாங்கள் எங்களை ஆள்றதுக்கான சுய நிர்ணயம் வேணும். நாங்கள் எங்களை ஆள்றா தாங்கள் வல்லாளிய எங்களை ஆள்றதுக்கு ஒரு 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 அப்பதான் அவர் அந்த செல்ஃப் டிட்டர்மினேஷன்ன்றதை பாவிக்கிறார். அதாவது தமிழன் ஆள்றது, தமிழன் ஆள்றா ஒடுக்கப்பட்ட தமிழனை இவியல் திருப்பி மிதிக்கிறதுக்கான ஒரு முறை ஒன்றுதான் இந்த சுய நிர்ணய உரிமை என்றது. அப்பதான் இவர் தான் அதை தோற்றுவிக்கிறார். அப்ப இவரைத்தான் இன்றைக்கு வரைக்கும் அடங்கா தமிழன் சுந்தரலிங்கம் என்று சொல்றது. இவர் அடங்கா தமிழன் இவருக்கு பேர் வந்தது இவருக்கு சிங்களவனை அடைக்கிறதுக்காக இல்லை, எங்களை அடக்கினத்தான். இவருடைய செட்டில் இருந்தாங்க மற்ற எல்லாரும் என்ன செல்வநாயகம், அமிர்தலிங்கம் எல்லாரும் இந்த சாதிய ரீதியை கமுக்கமா பற்றி பிடிச்சு கொண்டு போனாங்க. ஆறுமுக நாவலில் இருந்து அருணாச்சலம், பொன்னம்பலம், ராமநாதன், ஜிஜி பொன்னம்பலம், யாழ்ப்பாணத்துல இருந்து இளைஞர் காங்கிரஸ் ஜோயல் பால் சாதியத்துக்கு எதிராக போராடினாக்கள் இருந்தாங்க. அவங்கதான் மிகப்பெரிய போராட்டங்கள். அவைய கொடுத்த எவிடன்ஸ் எல்லாம் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணால ரத்தம் வரும். இவங்க செய்த அநீதிகள் ஒன்று ரெக்கார்டட் தெரியுமா? என்ன மாதிரி பள்ளிக்கூடங்கள் என்ன செஞ்சாங்களா, எப்படி அடிச்சாங்க, அடிச்சு சாக்கொண்டா கூட சட்ட தண்டனை இல்லை தெரியுமா? ஒரு அடிமைய இப்ப நலவன், பல்லன், பறையன் இந்த 5 எல்லாரையும் அடிமையா தான் இவங்க வச்சிருந்தாங்க. இவங்க அடிச்சு தண்டனை கொடுத்து சாக்கொண்டாலும் இவங்களுக்கு அது தண்டனை இல்லை. அப்படியான ஒரு நிலைமை இருந்தது. அப்ப வெள்ளக்காரன் என்ன செய்யறான், வெள்ளக்காரன் சட்டம் போடுறான், இனிமே நீங்க அடிமைகளை உடல் ரீதியாக சித்திரவதை செய்யலாம், அப்படி செஞ்சா உனக்கு ஃபைன். அப்ப இவங்க அதை எடுத்துக்கொண்டு போறாங்க வெள்ளக்காரன் கோர்ட்ஸுக்கு. அது அந்த சட்டத்தை இல்லாம இவங்க போராடின விஷயம். சரி, அன்றைக்கு என்ன செய்தார்களோ, அதாவது ஒடுக்கப்பட்ட சமூகங்களை ஒடுக்குறதுக்காகத்தான் தாங்கள் குரல் கொடுத்தார்கள், சேர்ந்தார்கள். அதை தான் இன்றைக்கு முன்னிலையிலையும் செய்திருக்கிறோம். அதான் நான் சொல்றேன், ரணில் நீங்க சொன்ன மாதிரி ரணில் விக்ரமசிங்க யார் கொழும்புகளை சேர்ந்து இப்ப நான் எனக்கு சிங்கள படிவர்தான் சொன்னா, நீ சாதிய வடக்கு சாதி பிரச்சனைக்கு எதிராக தெற்குல சாதியில சரி ஒரு ரதல என்று சொல்றது, ஒரு ரதலையில சூப்பர் ரதலைட்ட போயிருக்கிறான். சரி, அவன் கொழும்புல அவன் தான் நம்பவன் சாதியம் வச்சிருந்தாள். அப்ப நான் சொன்னேன், இல்ல எனக்கு ரணில் விக்ரமசிங்க நான் பார்த்தது ஒரு லிபரல், ஒரு ரேடிக்கல் லீடரா, ஒரு என்ன சொல்ற அந்த ஆல் ஃபார்ம் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன், எல்லா விதமான அநீதிக்கும் எதிரான ஒரு தலைவனா நான் பார்த்தேன். அப்படி இல்லைன்னா நான் போய் டீல் பண்ணி பார்த்தா தான் எனக்கு தெரியும். இப்ப நீங்கள் இந்த நீங்கள் சொல்ற சாதி ரீதியான ஒடுக்குமுறை மிக மோசமானதாக இருந்திருக்கு, அது மிருகத்தனமாக இருந்திருக்கு. அந்த மக்களை நீண்ட காலமாக, நூற்றாண்டு காலங்களாக அடிமைப்படுத்து, இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இன்றைக்கு அந்த வடிவத்திலேயோ அல்லது அந்த ஃபார்மேட்டிலே அது இல்லை. அதுல கணக்க மாற்றங்கள் நடந்திருக்கு. அதை நீங்கள் எப்படி பாக்குங்க? அது நடக்கல என்று சொல்றீங்க. நீங்க எனக்கு சொல்லுங்களேன், அன்றைக்கு இருந்த முறையில இன்றைக்கு என்ன இருக்கு? அன்றைக்கு இருந்த முறையில இன்றைக்கு உடுப்பு போடுறோமா? அன்றைக்கு இருந்த முறையில முதலாளித்துவம் இன்றைக்கு இருக்கா? அன்றைக்கு இருந்த முறையில பெண் அடிமைத்துவம் இன்றைக்கு இருக்கா? அன்றைக்கு இருந்தது எல்லாமே இன்றைக்கு வேறு மடிவுல மாறித்தான் இருக்கு. அதான மாற்றம் இல்லைன்னு சொல்றீங்க, சிந்தனை முறையில மாற்றம் வரையில்லைன்னு சொல்றீங்க. அதான் இல்ல, மாறி இருக்கு. எப்படி என்றால் அன்றைக்கு எப்படி அந்த வடிவத்துல இருந்ததோ அந்த வடிவத்துல இன்றைக்கு இல்ல. அது தன்னை தகவமைச்சு கொண்டு இன்னொரு வடிவத்துக்கு இப்பத்தே இருக்கிற போத்துல இருந்தது டே கப்புக்கு மாறி இருக்கு. அது ஒரு டிஜிட்டல். இன்றைக்கு பாருங்க, பேஸ்புக்ல எழுதுறான் இவன் நலவன், அப்படி இப்படி எழுதுற எவ்வளவு பேர் போய் கள்ளச்சி உண்ட கொப்பு பாட்டனோட போ, எங்க உண்ட பாலகாத்தி வீட்டு யாருக்கு இன்னும் எழுதுறான். அப்ப இது என்னது? அன்றைக்கு அவன் அதை எப்படி எழுதினான், இன்றைக்கு அவன் டிஜிட்டல் வடிவத்துக்கு மாறி இருக்கான். அதே சாதிய ரீதியான சிந்தனை முறை அவன் இன்றைக்கு இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி மாத்திட்டான். பல்கலைக்கழகத்துல அசிஸ்டன்ட் ரெஜிஸ்ட்ராரா இருந்தவர், முறையின்படி அவர் தான் அடுத்த ரெஜிஸ்ட்ராரா பதிவாளராக மாறவன், உதவி பதிவாளராக இருந்தவர். படிப்பு ரீதியாக, அனுபவ ரீதியாக எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அவருக்கு தான் போக வேண்டியது. ஆனால் கடைசி வரைக்கும் அவரை விடல அந்த பதவி. இந்த வெள்ளாளிய கவுன்சில்ல யார் இருக்கிற வேற யார்கள் சொல்லுங்க எனக்கு, பேரவையில யார் இருக்கிற வேற ஒடுக்கப்பட்ட சாதி, அது மாதிரி நிறைய இடங்கள் எனக்கு சொல்லலாம். எனக்கு நடக்கிறதான். இப்ப நான் அரசியல் செய்யறதால உங்களுக்கு தெரியும், என்னுடைய மனைவியை எவ்வளவு பொது வழியில கேவலப்படுத்தி இருக்கிறாங்க. என்னுடைய அம்மாவை எத்தனை பேர் இந்த டிஎன்ஏ இளைஞர் அமைப்பு சொல்ற ஒருத்தன் இருக்கிறான், என்னுடைய அம்மாவை மிக கேவலமா தூசணத்தால எல்லாம் பேசியிருக்கு. நான் ஒரு இளைஞனா யோசிப்பேன், எனக்கு முன்னாள் இவன் வந்தா எப்படி இருக்குமா? அப்படிப்பட்டதான் என்னுடைய குடும்பத்துல என்னுடைய பெண்கள்ல இருந்து சகல பேரையும். அப்ப
என்னைய பாக்குற இன்னொரு இளைஞன் ஒரு காலமும் மோட்டிவேட் ஆக மாட்டான். அவன் யோசிப்பாடி அவனும் தாக்கப்படுவான். ஆனா அவன் யோசிப்பான் அருண் சித்தார்த் இதுக்கு போராடி படுற பாடு இப்படி தாக்குறாங்க, அப்ப நானும் இதுக்குள்ள போய் இதேதான் எனக்கு நடக்கும்னு தான் யோசிப்பாங்க. அதைத்தான் இவங்க அந்த சைக்கோலஜிக்கலா செய்யறாங்க. இன்றைக்கு இலங்கையில இருக்கிற எந்த ஒரு சமூகமாவது என்ன நலவர் சமூகம் உண்டோ பறையர் சமூகம் உண்டோ சொல்றத விரும்பும் என்று நீங்க நினைக்கிறீங்களா? தேச வளமை சட்டத்துல 1707 இருந்து 1844 பிரிட்டிஷ் வந்து இங்க அந்த சட்டத்தை இல்லாமல் ஆக்கின 137 வருஷம் இவனுக்கும் பாடசாலை பக்கம் போயிடலாம் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவனு. அதுக்கு பிறகும் கண்ணங்கரோட இலவச கல்வி வரும் வரைக்கும் 250 வருஷம் நாங்கள் கல்வியால ஒடுக்கப்பட்டிருக்கிறோம். படிக்க நீ கூடாது, படிக்கல நீ கூடாது. அப்ப விக்னேஸ்வரன் பாட்டன் படிச்சு கொண்டிருக்க என்னுடைய பாட்டனுக்கு படிக்கிறதுக்கு தடை, ரைட்? அப்ப நான் கேட்கிறேன், எனக்கு நீ இழைத்த இந்த 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 காலத்தை நான் என்னன்னு கவர் பண்றேன். ஐக்கிய தேசிய கட்சிக்குள்ள போனோன்னு என்னுடைய ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருத்தன் அதுல இல்லையே, செயற்குழுல இல்ல, நிறைவேற்று குழுல இல்ல, மத்திய குழுல இல்ல, எதுலையுமே இல்லையே, பார்லிமெண்ட்ல இல்ல. ஏன் மட்டுமில்லையே, தமிழ் கட்சிகளுக்குள்ளேயும் இல்ல தானே, எதுலையுமே இல்ல. அப்ப என்ன காரணம்? அப்ப நீங்க அன்றைக்கு எனக்கு செஞ்ச இந்த அக்கிரமம் தான். அதுக்கு ஒரு என்ன ஒரு காம்பன்சேஷன் கேக்குறீங்க, அநீதிக்கு ஒரு காம்பன்சேஷன் கேக்குறீங்க. கண்டிப்பா பிரித்தானியா பாபடோஸுக்கு நஷ்டஈடு வழங்கி கொண்டிருக்கு. தங்களுடைய காலனித்துவ காலங்கள்ல எந்தெந்த நாடுகளை அடிமை முறையை நாங்க வச்சிருந்தோமோ அந்த நாடுகளுக்கு நட்டஈடு கொடுத்துருக்கோம். சரியா? நெதர்லாந்து நாங்கள் அம்பாசிடர் போன மாசம் போய் சந்திச்ச நாங்க நெதர்லாந்து தூதுவர் எங்களுக்கு உதவி செய்யறேன் ஒத்துக்கொண்டிருக்கிறோம். இது ஒரு கிரைம் அகெயின்ஸ்ட் ஹியூமனிட்டி என்ற வேர்ட் பாவிச்சிருக்க நெதர்லாந்து பிரதம மந்திரி. அதாவது எங்களுடைய காலத்துவ நாடுகள்ல நடந்த இந்த அடிமை முறை, இந்த ஸ்லேவரி மானிட குலத்துக்கு எதிரான குற்றம். அப்ப இதுக்கு அந்தந்த நாடுகள் இன்றைக்கு அமெரிக்காவுல விசேட சட்டங்கள் கொண்டு வந்திருக்கு கருப்பின மக்களுக்கு இழைக்கப்பட்ட இதுக்கு. தெரியும். அப்ப இங்க என்ன, இங்க இவன் இன்னும் ஒத்துக்கொள்ளவே இல்லை. தெரியுமா இப்படி நான் செஞ்சேன்? இவன் இன்றைக்கு அக்கௌண்டபிலிட்டி அந்த உலகம் பூரா கொண்டு திரிகிறாங்க தானே, பொறுப்பு கூறல. ஒத்துக்கொள்ள அதுக்காக கேட்கிறவர்கள் மீது வீண் பழிகள் சுமத்தப்படுது. இதே என்ன ஓரங்கட்ட பாக்குறதே அண்ணன் இதுதான் காரணம். பார்லிமெண்ட்ல நாளைக்கு நாம் இந்த சட்டங்களை இதுல தூக்கி பிடிச்சி இதுக்கு என்ன பதில் சொல்றான்னு கேட்டா இவங்க ஒருத்தனும் காய்ச்சலை போட்டு கொண்டு இருக்கலாது பார்லிமெண்ட்டுக்கு. அவளை சிங்கள எம்பி இவங்க இவனுக்கு சிங்களவனுக்கு குற்றம் சாட்டுறன்னு அவளை பேரும் கேட்பான். இதை தெலும்பி அவனுக்கு இன்னும் இதுதான். இப்ப நீ என்னைய குற்றம் சாட்டுற, நானும் நீ செகண்டரி சிட்டிசன் நான் நடத்தினான்னு சொல்லி மனோரஞ்சனும் போன வேற அன்றகுமார் திசாநாயக்க கனடாவில வந்த நேரம் அவர் சொல்றார், சம்பந்தன் என்னட்ட வந்து சொன்னார், அனுர நான் ஸ்ரீலங்கன் சத்தம் போட்டு சொல்றதுக்கு எனக்கு விருப்பம், ஆனால் என்னைய இலங்கையில 2ஆம் தர பிரஜையாக நான் நடத்தப்படுகிறேன், ஆகவே என்னால அப்படி சொல்லலாது. அப்ப அன்றகுமார் சொல்றாரு அது உண்மைதானே, ஒரு மனிதனை தான் சமனாக நடத்தலைன்னா அவனுக்கு கோபம் இருந்தானு சொல்றேன். அப்ப மனோரஞ்சன் அதை கேட்கிறேன். இப்ப மனோரஞ்சன் சொல்லி கொடுக்கல அனுரகுமார சம்பந்தன்கிட்ட போய் கேளுங்க, சம்பந்தனாக்கள் இதே வேலையை எங்கட மக்களுக்கு செஞ்சிருக்கிறாங்க. இது மாதிரி சிங்களவர்னாவது 2வது இடத்துல வச்சான், இவனுடைய அடிப்படை மனித உரிமையை கூட கொடுக்கல. கருப்பின மக்களை என்னென்று நடத்தினாங்களோ அமெரிக்காவுல அதே மாதிரி தான் எங்களை நடத்தி இருக்கிறாங்களா. பாலியல் அடிமைகளாக பெண்களை வைத்திருந்தார். அதேதான் எங்களுக்கு செஞ்சு எங்களுடைய பெண்களை மார்பு மூட விடல், தங்களுடைய வீடுகள்ல பாலியல் அடிமைகளாகத்தான் இவங்க வச்சிருந்தாங்க. இன்றைக்கும் சில தலைவர்கள் இன்றைக்கும் சிலர் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்ப யோசிச்சு பாரு, இங்க ஒரு ஆயுத கிளர்ச்சி எப்படி உருவாக வேணும், யாருக்கு எதிராக உருவாக வேணும் யோசிச்சு. இப்ப இதை நான் பேசணும்னு அவன் யோசிப்பான் தானே. அட்டே இவன் இன்றைக்கு நாளைக்கு இது மாதிரி ஒரு இது ஒன்று உருவாக்கி விட்டாண்டா நாங்க எல்லாம் என்ன செய்ய. நீங்கள் இப்ப சேர்ந்திருக்கிற கட்சி கிட்டத்தட்ட முகவரியற்ற ஒரு கட்சி. இதுல இருந்து நீங்கள் எப்ப பாராளுமன்றம் போவீங்க, எப்ப இந்த கேள்விகள் எழுப்புவீங்க? இலங்கையில ஒரு பொலிட்டிக்கல் இருக்கிற ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ல நம்பர் ஒன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் திலீப் ஜாவிர். போபஸால 20 பேருக்குள்ள இலங்கைண்டு 20 பேருக்குள்ள பிரதான 20 பேருக்குள்ள ஒரு ஆளாக 2022ஆம் ஆண்டு பெயரிடப்பட்ட ஒரு ஆளுடைய கட்சி தான் இந்த கட்சி. 10 பணக்காரர்ல ஒரு ஆள். மிகப்பெரிய மீடியா வலையமைப்பு ஒன்று இருக்கு, அதாவது மீடியா மோகுல் என்று சொல்றது. இப்ப நேற்று நான் அந்த கட்சியில சேர்ந்தது, வளமையா தமிழ் ஊடகங்கள் முதல்ல என்னைய தடை செய்தது இந்த தமிழ் ஊடகங்கள் ஊடாகத்தான் இந்த அரசியல்வாதி என்னுடைய குரல் வெளியில போகாமல் இருக்கிறது. அதையும் மீறி நான் திமிறி இந்த சோசியல் சமூக வலைத்தளங்கள்ல சத்தம் போட்டு கொண்டு இருந்தேன். நேற்று நான் திலீத்திட கட்சியில சேர்ந்த அப்புறம் உங்களுக்கு தெரியுமா, வடக்குல இருக்கிற ஒரு மீடியா இந்த நியூஸ மிஸ் பண்ண, சகல மீடியாலும் இந்த நியூஸ் போனது. என்ன காரணம் சொல்லுங்க பாபு? இப்ப இது ஒரு செய்தி, இந்த செய்தியை இவைய போடத்தான் வேணும். போடலன்னா என்ன நடக்கும்? திலீத்திட ஊடக வலையமைப்பு இவைக்கு மெட்டவளத்தால அட்டாக் பண்ண வலிக்கும். இல்ல அவங்க இவையில போடாமல் விடலாம். இவைய இப்ப முன்ன போறது அருண் சித்தார்த்தோட இல்ல, ஒரு தென்னிலங்கையில இருக்கிற பவர்ஃபுல்லான ஒரு
ஒரு மீடியா மோகுலோடு, ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டோடு, ஒரு டிஜிட்டல் மீடியா மொகலோட சேர்ந்து களம் இறங்கி இருக்கிறீங்க. இது என்ன எல்லாத்தையும் எனக்கு இல்லாமல் பண்ணிச்சுனமோ அவ்வளவும் எனக்கு அங்க இருக்குது. நான் சமனாக நடத்தப்பட்டிருக்கிறேன். சகல இலங்கையில் இருக்கிற சகல பில்லியனர்ஸோடையும் நான் இருந்திருக்கிறேன். நேற்று முந்தின இலங்கையில் இருக்கிற நம்பர் 1 வியாபார வர்த்தகத்தை கையில வச்சிருக்கிறார்களோட மீடியா கையில வச்சிருக்கிறார்கள். லாபத்தை மட்டுமே நோக்கமாக கொண்டிருக்கிறவர்கள் இப்படி ஒரு சமூக மாற்றத்துக்கு முன் வருவார்கள். அல்லது இப்ப நீங்கள் எடுத்து வச்சிருக்கின்ற இந்த சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிரான இந்த கோஷங்களுக்கு எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுப்பீங்க நினைக்கிறீங்க? கால் மார்க்ஸுக்கு பின்னால இருந்தது ஏங்கல்ஸ் என்ற ஒரு பணக்காரன் தான். அந்த மாதிரி நிறைய அந்த மாதிரியான சிந்தனை உள்ள நிறைய வர்த்தகர்கள் இருக்காரு. முதலாளிகள் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. ஈக்குவலா சமனா லாபத்தை பங்கு பிரிச்சு கொடுக்குற முதலாளி மாதிரி இருக்கிறாங்க. தங்களோட கம்பெனில ஷேர்ஸ் கொடுத்திருக்கிறார்கள் இருக்கிறாங்க. சமமான என்ன நியாயமான சம்பளம் கொடுக்குற முதலாளி மாதிரி இருக்கிறாங்க. அப்ப நாங்க முதலாளித்துவம் முதலாளி மாதிரி எல்லாரையுமே இருக்காங்க. உங்களுக்கு பின்னுக்கு எவ்வளவு பேர் நிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அது நீங்க இப்ப நாங்க மீட்டிங்கள் இதெல்லாம் செஞ்சு காட்டி இருக்கிறோம். சரி சொல்லலாம், சனத்தை அப்படி கொண்டலாம் இப்படி கொண்டலாம்னு நாங்க எலெக்ஷன்ல பாப்போம். மினி எலெக்ஷன்ல தெரியும். நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்டா, எனக்கு பின்னால என்னுடைய முழு பெரம்பெல்லங்கடைய அம்மா தான் முதலாவது பட்டதார். சரி, அதுக்கு முன்னுக்கு எவருமே கிடையாது. பல்கலைக்கழகம் போனார். அப்ப அப்படியான ஒரு சூழல் எந்த விதமான பணபலமும் இல்லாமல், எந்த விதமான கல்வி பலமும் இல்லாமல், எந்த விதமான அதிகார பலமும் இல்லாமல் சும்மா ஒரு ஊருக்குள்ள இருந்து வெறும் கையை வீசி கொண்டு வந்த நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன். ஒரு ஜனாதிபதி கூப்பிட்டு எனக்கு ஒரு பதவியை தந்திருக்கிறாரு. சோ ஆல்ரெடி நான் அங்க வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு, பாப்பேன். நான் இப்ப தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த அரசியல் தீவிர மிக முக்கியமான ஒரு விஷயமா 13வது திருத்த சட்டம் பார்க்கப்படுது. அதாவது அந்த 13வது திருத்த சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வரதுன்றது மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஆனால் அந்த 13வது திருத்தத்தை நீங்கள் மிக கடுமையாக எதிர்க்கிறீங்க. இது கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு தமிழ் மக்களுக்கு எதிராக போற ஒரு முயற்சியா தானே இருக்குது. சரி, விடுதலை புலிகளும் 13வது திருத்த சட்டத்தை எதிர்த்தார்கள் தானே? விடுதலை புலிகள் 13வது திருத்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ள. அப்ப ஏற்றுக்கொள்ளாத காரணம் 13வது திருத்த சட்டத்தில் இருக்கிற போதாமை அல்லது தமிழகத்துக்கு குறைஞ்சதுன்றதாலதான் விடுதலை புலிகளை எதிர்த்தார்கள். ஆனால் நீங்கள் இன்றைக்கு 13வது திருத்தத்தை எதிர்க்கிறது அதுக்காக அல்ல. நான் எதிர்க்கிறது என்னது கண்டா இப்ப இவன் தான் இப்ப இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்துல இருக்கிற இந்த தமிழ் தேசியம் பேசுற அரசியல்வாதிகள் தான் இவங்களோட பழைய ஆக்கள் தான் எங்களை ஒடுக்கினது தேச வலிமை சட்டம் கொண்டு வந்து, அந்த அடிமை சட்டம் கொண்டு வந்து. இப்ப அவன் தான் இன்றைக்கு அதிகாரத்துல இருக்கிறான். அப்ப நாளைக்கு 13வது சட்டத்தின் ஊடாக திருத்த சட்டத்தின் ஊடாக இந்த அதிகாரங்கள் யார்ட்ட கைக்கு போக போதுன்னா அவன்கிட்ட தான் போக போகுது, அந்த வெள்ளாளியத்துக்கு தான் போக போதே தவிர ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வர போறது இல்லை. ஆகவேதான் நான் எதிர்க்கிறேன். முதல்ல நாங்க அது ஒடுக்கப்பட்ட சமூகமா இருந்தாலும் ஒடுக்குற சமூகமா இருந்தாலும் தமிழர்கள் என்ற அடிப்படையில நாங்கள் அந்த சட்டத்தை எடுத்துக்கொண்டு 13வது திருத்தத்தை முழுமையாக எடுத்துக்கொண்டு அதை ஒரு உரையாடலுக்கு மூலமாக ஏன் தமிழ் இந்த ஒடுக்கப்பட்ட சமூகமும் ஒடுக்கின்ற சமூகம் ஏன் ஒரு தீர்வுக்கு வரையிலாதுன்னு நினைக்கிறீங்க? இல்ல நாங்க முதல் அந்த பொது தமிழர்கள் என்று பொதுப்படுத்துற இடத்துக்குள்ள நாங்க வரல. நீங்க எங்களை தமிழர்கள் என்ற ஒற்றை அடையாளத்துக்கு கொண்டு வரதை நாங்க எதிர்க்கிறோம். நாங்கள் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் என்றது ஒரு தனி இனம். எங்களுக்கு நீங்க வேறையான சமமான அந்தஸ்து தரவணும் எல்லாத்திலையும். நீங்க இந்த 13வது திருத்த சட்டத்தினூடாக அதிகாரங்கள் என்றா அதுக்குள்ள ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான இது என்ன என்றது முதல்ல. இது எப்படி என்றா அந்த முந்தி புலி சொல்லிச்சது ஈழம் கிடைக்கட்டும், அதுக்கு பிறகு நாங்க எல்லாத்தையும் பேசிக்கொள்வோம். அங்க சமத்துவமா நடக்கும், அங்க சாதி பிரச்சனை தீரும் என்ற மாதிரி இந்த கதை. நாளைக்கு போலீஸ் அதிகாரம் கிடைச்சா இவன் எந்த கதையும் இல்ல. முதலாவது போலீஸ் நிக்க போறது இவனுக்கு கீழே இருக்கிற போலீஸ் எந்த வீட்டுலதான் என்னையத்தான் முதல் ஒடுக்குவானுவன். ஆகவே இவன் என்று சொல்ற இந்த வெள்ளாளியம் உண்மையிலேயே அதிகார பசி மிகுந்தது. இன்றைக்கு இவியல் திருப்பியும் கேட்கறது தங்களுக்கான அதிகாரமே தவிர மக்களுக்கான அதிகாரம் இல்லை. இந்த 13வது திருத்தம் வழங்கப்பட்டாலும் அந்த அதிகாரத்தால ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்கு பலன் என்றதிலும் பார்க்க பாதிப்பு மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இவன் கைக்கு இவன் பாஸ்ட் இருக்கு, இவன் வரலாறு இருக்கு, இவன் ஒரு மோசமான ஒடுக்குமுறையால். நினைக்கிறேன் இந்த உரையாடல் மிக நீண்டதாக அமைந்திருக்குது. உங்களுடைய அரசியல் பயணத்தை நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். மீண்டும் ஒரு சந்திப்புகள்ல வாழ்த்துக்கள். நன்றி. இந்த சந்தர்ப்பத்தை நடுவில் நீங்க தான் தந்து கொண்டிருக்கிறீங்க, அதுக்கு நன்றி. நன்றி அருண். நன்றி. வணக்கம்.